சுற்றி சுற்றி சௌந்தர்யாவே இன்றைக்கி வந்து பொலன்னு பொலந்து தள்ளுறாங்க. அது ஏன்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து சுத்தமாக புரியல. இன்றைக்கி மார்னிங் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, உள்ளே இருக்கக்கூடிய போட்டியாளர்களில் யாருக்கு பிஆர் டீம் வந்து வெளியில் வந்து இருக்காங்க, யார் வந்து செட் பண்ணிவிட்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா வந்து வைக்கிறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது அங்கே வந்த பெரும்பாலான நாட்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சகுட்டு மேடிக்கு சௌந்தர்யாவை வச்சு செய்யுன்னு செய்கிறாங்க. இவர் தீபக் அவர்கள் வச்சு செய்கிறாரு, அதுவே விஷால் வச்சு செய்கிறாங்க. நம்ம ஜாக்லின் கூடவே இருந்த செவ்வாழை நீயுமாடா அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஜாக்லினும் பார்த்தீங்கன்னா வச்சு செய்யுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா வந்து வச்சு செஞ்ச அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்கும்போது அவங்க வந்து அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை கூட வந்து சொன்னாங்க. சௌந்தர்யாவுக்காக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஜாக்லின்னு சொன்னாங்க. என்ன அப்படின்னா, நாங்களாம் வந்து ஒரு தப்பு பண்ணோம் அப்படின்னா அந்த தப்புலேருந்து நாங்கள் வந்து தப்பிச்சு வர்றது வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. இப்போ வந்து விஷால் ஒரு தப்பு பண்ணுறாரு, இல்லை நான் வந்து ஒரு தப்பு பண்ணுறேன் அப்படின்னா அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த தப்பு வந்து மறையறதுக்கே ரொம்ப நாள் ஆகுது. அதை வச்சு பேசிகிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம சௌந்தர்யா ஏதாவது ஒரு பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த வாரத்திலே வந்து அதுலேருந்து வந்து ரெக்கவர் ஆகிடுறாங்க. அது எப்படின்னு தான் வந்து எங்களுக்கு தெரியல. அவங்க வந்து ஏதோ ஒரு வெளியில் வந்து ஒரு பிஆர் டீம் வச்சுருப்பாங்களோ அப்படின்ற அந்த ஒரு சந்தேகம் எனக்குள்ளே வந்திருக்கு. அதே மாதிரி நாங்கள் பண்ணுற தப்புலாம் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அவ்வளோ பெருசாக அப்படியே நிற்குது. ஆனால் சௌந்தர்யா பண்ணுற அந்த தப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். அடுத்த வாரம் பார்த்தோம் அப்படின்னா அந்த தப்பு வந்து சின்னதாகிடும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி, ஒரு பெரிய ஒரு வேறு மாதிரியான ஒரு கோணத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த தப்புன்றது மறைஞ்சு முழுக்க பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான ஒரு கோடு தான் வந்து நீண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வந்து நம்ம ஜாக்லின் அவர்கள் பேசும்போது நீயுமாடி கூடவே இருந்தியடி நீயுமாடி அப்படின்ற மாதிரி தான் சௌந்தர்யாவுடைய மைண்ட் தாட் வந்து இருந்திருக்குன்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து தோணுது. அதுவும் முத்துக்குமரன் அவர்களும் வந்து பொலன்னு தள்ளினார். அதே மாதிரி இந்த ஒரு இடத்துல வந்து ரயான் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து பேசினார். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஆட்களில் யாருக்கு வந்து பிஆர் டீம் இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிலர் பேர் வந்து சொல்லிட்டு போயிட்டு உட்காந்துட்டு திரும்ப கடைசியாக வந்து எழுந்து வந்து அந்த 4 வாரங்களில் நடந்த விஷயத்தை பற்றி வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் வந்து எனக்குள்ளே வந்து இந்த ஒரு விஷயம் இருக்குது, இந்த ஒரு எண்ணம் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, முத்துக்குமரனுக்கு வந்து பிஆர் டீம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு அழகான ஒரு பாயிண்ட் வந்து போட்டார். என்னுடைய மைண்ட் தாட்லேயும் வந்து அதே தான் வந்து ஓடிட்டுருக்கு. நான் அடித்து சொல்லுவேன், முத்துக்குமரன் அவர்களுக்கு வந்து ஒரு பிஆர் டீம் வந்து இருக்குது. முத்துக்குமரன் எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஃபேன் பேஜாக இருந்து வந்து பண்ணுறாங்க. சௌந்தர்யாவுக்கு எந்த அளவுக்கு வந்து ஃபேன் பேஜஸில் வந்து ப்ரொமோஷன் வந்து பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு முத்துக்குமரனுக்கும் ஃபேன் பேஜஸ் வந்து இருக்குது. முத்துக்குமரனுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிஆர் டீம்ன்றது வந்து இருக்குது. இதை வந்து யாருமே வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. முத்துக்குமரன் அவர்கள் வந்து நம்ம வந்து குறை சொல்கிறோம் அப்படின்னா, ஏன்டாடி அவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளே வந்து தூக்கி போட்டு வந்து சாத்துறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, முத்துக்குமரனுக்கு கண்டிப்பாக பிஆர் டீம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் வந்து இந்த டைட்டில் வின்னருக்கான ஒரு என்ன சொல்ல ஒரு சரியான ஒரு ஆளா அப்படின்னா என்னுடைய மைண்டில் பார்த்தீங்கன்னா அது என்னவோ தெரியல, எனக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகவே மாட்டேங்குது. அசீமுக்கு வந்து சப்போர்ட் பண்ணால், அதேமாதிரி அர்ச்சனாவுக்கும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து இருந்தது. ஆனால் இவர் மேலே வந்து எனக்கு வந்து மைண்ட் தாட்டு கூட வர மாட்டேங்குது. அது ஏன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சுத்தமாக புரியல. ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து நல்லா விளையாடுறாங்க. ஆனால் நல்லா விளையாடுறவங்களுக்கு மத்தியில் இவர் ஏதோ ஒரு பாயிண்ட்டை போட்டு அவங்களுடைய அந்த ஆட்டத்தை வந்து கெடுத்து இவர் ஒரு தனிப்பட்ட ஒரு கேம் வந்து விளையாடுறாரோ, இவருடைய பேச்சால் வந்து இவர் வந்து தனிப்பட்ட ஒரு கேம் வந்து விளையாடுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து தோணுது. அதனாலே தான் வந்து என்னால் வந்து ஏற்றுக்க முடியலையோ என்னன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத பற்றி மறக்காமல் கமெண்டில் போடுங்க. யார் வந்து பிஆர் டீம் வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தோணுது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் போடுங்க.